சபையோர்களே, நான் இந்த கண்ணனை பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆடவாள் பெண்கள் அவங்க குளிப்பாங்க. பெண்கள் வந்து தனிமையா, ஆமா, ஆடவர் தான் போய் ஏதோ குளத்திலேயோ குளிப்பாங்க. ஆமா, பொம்பளைங்க இருந்தாலும் போக மாட்டாங்க, குளிப்பாங்க. ஆனா சில இடத்தில் சென்று ஜலத்தில் நீராடுவது வழக்கம். நதியில நீராடு பண்ண பாவம் போய்விடும். இடத்தியர் பல பேரு கூடி ஜலத்தில் நீராடுகிறார்கள். ஆமா, அந்த நீராடுற நேரத்துல நல்ல அறிவுள்ள பொம்பளை இருந்தா புல்பாவடி ஏதோ ஒரு துண்டு கட்டின்னு குளிப்பாங்க. சில பொம்பளைங்க கொஞ்சம் அலட்சியமா அவுத்து போட்டு குளிச்சாதான் அழுகு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி ஆடை இல்லாமல் நீராடுகிறாங்க பெண்டுகள். அந்த நேரம் மொத்தம் போறாங்க. யார் அது சொல்லிக்கினே வர்றேன். பொம்பளை குளிக்க நேரத்தில் ஆம்பளை போலாமா? போகக்கூடாதுப்பா. அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், சித்தமா இருந்தாலும், ஆமா, எந்த உறவு முறை இருந்தாலும் மாலையிட்ட மனமாக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும். போறோம் சும்மா போல அந்த பெண்டுகள்லாம் கலைஞ்சு வச்சிருக்காங்க பாரு, ஆடை கரைமிது. ஆமா, அத்தான சேலை கொண்டாந்து புண்ண மரத்துல கட்டி விட்டு அப்படியே புண்ண மரத்துல ஒண்ணு கட்டிட்டாங்க. அங்கங்க வந்து காய் பூ தான் மரத்துல இருக்கும். ஆமா, இது பார்த்தா சேலை பூக்குதாங்க. கட்டிட்டு அந்த புண்ண மரத்திலேயே உட்காந்துக்கிறான். ஆமா, அமர்ந்துண்டு பெண்டுகள் நீராடி ஒழுது போச்சு வீடு போறான்னு பார்த்தா, ஆமா, சேலை அப்படி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டத்துக்கு உண்டாக்கலாமா? எப்பா கங்கை என்றால் ஜலம். இந்த கஷ்டத்துக்கு உண்டாக்கலாமா தான் கேள்வி. உண்டாக்க கூடாது. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதுப்பா. செய்து யாரு எந்த கம்நாட்டி உட்கார வச்சு மாலை போட்டுக்கிறியா அந்த கம்நாட்டி தாண்டா பகவானா செய்தாரு. இந்த கம்நாட்டி தாண்டா அவர் செய்திருந்தால் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்பா. பார்த்தார்கள் பெண்டுகள். இவன் புல்லாங்குழி ஆசையை காண்பித்து உடனே கண்டார்கள். ஆமா, நம்முடைய கண்ணனும் பகவானிக்கா சேலைகளை என்று இன்னவனை பார்த்து கண்ணா கோவிந்தா விளையாடு இதுவா நேரம். ஆமா, பொழுது போய்விட்டது, நாங்கள் கிரகம் போக வேண்டும், எங்க ஆடை கொடு என்று கேட்கிறார்கள். நல்ல ஜாதிக்கு போட்டிருந்தா கொடுக்கலாமா? கொடுக்கூடாதா? கொடுத்துருக்கணும். இவன் கேட்க அவங்கள பார்த்து, என்ன பெண்டுகளா நீங்கள் ஜலத்தில் இருந்த வண்ணமா கேட்டால் அளிக்க மாட்டேன். நீ கரையேறி வர வேண்டும், என் முன்னாடி இல்லுங்க. இரு கரத்தை விண்ணை பார்த்த வண்ணம், உங்கள் முகம் என்னை பார்த்த வண்ணம் பார்த்து கோவிந்தா பாடுறாங்க மசூதனா அப்படின்னு கேட்கின்றார். யாரு கேட்கக்கூடிய கேள்வி இந்த அம்மா சொல்லுங்கம்மா. நீங்கெல்லாம் நிர்வாணமா வந்து என் சேலை கொடுனா கரையாடி யாரு கேட்பாங்க? யாரும் பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்கப்பா, கொடுக்க மாட்டாங்க. இப்படி கேட்கிற கம்நாட்டு கடவுள்னு சொல்லலாமா? நீ கடவுளே சிசுபாலா உனக்கு வருமா இந்த பெருமை? விஷயம் தெரியுமா? எங்கன்னா பார்த்து நடக்கும். பன்னியோட பண்ணி சேர்ந்தா அது எங்க போவோம்? எங்க அந்த பக்கம் தான் போவோம். கையில போவோம். கண்டோட கறி சேர்ந்தா அது கொட்டாக்கி தான் வரும். நீங்களாம் பன்னியில சேர்ந்து என்ன அந்த பன்னியை பார்த்து பகவான் பார்த்தார்கள் பெண்கள். நம்முடைய கண்ணன் நம்முடைய யோனியை பார்த்து ஆசைப்பட்டார். நம்முடைய அபிமானம் இந்த கண்ணனோடு போகட்டும். ஒருவேளை கேளாமல் போனார், வீதியில போனா எத்தனை ஆடவர் பார்ப்பாங்க. அது அசிங்கம். அப்படி என்று இவன் கேட்ட வண்ணம் கரை நோக்கி வந்து பல்லாண்டு பாடி கேட்கிறார்கள். பிறகு கொடுக்கிறா அவருடைய வஸ்திரத்தை. இந்த வஸ்திரா போய் என்னப்பா செய்வது? அவருடைய திருவிளையாடல இதுக்கெல்லாம் காணும் யாரு? பெரியவனு எங்க தர்மராஜா அழைத்தார். உங்களால ஆமா எப்படி அமைதியா இருக்காங்க? இத போல நீ அமைதியா இருந்து போயிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. வந்தது நேரம் ஆகி போச்சு, சாப்பிட்டு போப்பா மாட வெட்டியா. எத்தனை மூட்டை எட்டாம வச்சு நம்ம சங்கரன் வச்சு தண்ணி கட்டலாம். ஒரு ரூம் மூட்டை மூட்டியா எதற்கு போஜனமா போகாதப்பா. சரி உன்ன கேட்பது அந்த கண்ணனை நானே கேட்கிறேன்.
ஒரு கடவுளா இருந்தாலும் இந்த சபையில் வரலாமா? ஏதோ தர்மராஜா சொல்லிட்டாரு, வீட்பருவம் சொல்லிட்டாரு, நீ வந்து அமர்வுக்கு நியாயம் இருக்குதாடா? ஏய் அறிவத்தவனை, அரச சபைக்கு நீ வரலாமா? எப்பேர் பத்தவனி, எப்பேர் கொண்டவர்? என் நஞ்சாரி சுவாமி திருமணம் முடிக்க ருக்மணியை பேசினார்கள். மனம் முடிக்க அந்த ருக்மணியை எனக்கு தெரியாமல் இரவோடு இரவு களவாடி அந்த ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நீ சொல்வது நியாயம்தான். மாமா மனக்கு வேண்டிய மகளை இவன் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறா ஐயா. இந்த கம்யூனிட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்களா ஐயா? ஐயா, இரு மனமும் ஒன்றாக சேர்ந்து விட்டது என்று அவர் செய்து கொண்டு பேசிய ருக்மணியை இரவோடு இரவு களவாடி கல்யாணம் பண்ணி ஆண்டு முதல் இன்று வரை எனக்கு பகையா? அது மட்டுமல்ல, இவனுக்கு என்ன இருக்குது? இல்ல அச்சம் இந்த அரசர் முன்னே பிறந்தால் அச்சம், ஞானம், மதம், பயர்ப்பு நான்கு உண்டு. அது வைத்து வளரணும்னா நல்லவன். அதெல்லாம் விட்டுட்டு வளர்த்தனா மனுஷனுக்கே அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்படி உட்காரமே, இங்க நம்ம தொழில் இருந்தா அப்படின்னு நினைக்க மாட்டான். அவன் என் வீட்டு மோர் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. இடையரை பழிக்காது, ஏடாகுளமாக ஆகிவிடும். ஐயா பழிக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு அமர்கிறாயே என்ன ஆகின்றது? சரி, நியாயம் நியாயம் சொன்னா ஏன் எடுத்து போறேன்? நானே கேட்கிறேன். என்ன கேட்க போறேன்? வந்துட்ட சபையில எனக்கும் யாரு உனக்கு அவருக்கு பகையா? பகை வேண்டாம், உறவாடி உறவில் இருந்தால் நல்லமுறை வாழலாம். நல்ல நேரம் வந்துட்ட. இன்னைக்கு நீயா நானா பார்க்கலாம். வாடா. ஏன் சொந்த மனித